இந்த ஊர்ல அவ்வளவு பறவைகள் பார்ப்பேன். மஞ்சச்சிட்டு, தூக்குடாங்குருவி, முக்குளிப்பேன், கரிச்சா அப்படின்னு அவ்வளவு பறவைகள் பார்ப்பேன். ஆனா இப்பெல்லாம் ஒரு பறவையை கூட பார்க்க முடியறது இல்ல. பறவைகள் சரணாலயத்துக்கு போனா கூட இந்த மாதிரி பறவை எல்லாம் இப்ப பார்க்க முடியறது இல்ல சார். ஆடி காத்துல அம்மியும் பறக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போலாம் கொடிக்கம்பத்துல கட்டின கொடி கூட பறக்க மாட்டேங்குது சார். காத்தடிச்சா தானே, காத்து இல்ல, மழை தண்ணி பெய்யறது இல்ல, வெக்கையில வெந்து சாகுறோம் சார் நம்ம. ஐயா, நீங்க குன்றக்குடி மலை பார்த்திருப்பிய, கொடைக்கானல் மலை பார்த்திருப்பிய, எங்கேயாவது பிளாஸ்டிக் மலை பார்த்திருக்கீங்களா? இந்த தேவட்ட ரஸ்தா இருக்குல்ல, அங்க பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் பேப்பர் அப்படியே மலை மாதிரி குமிஞ்சு கிடக்கு சார். ராமேஸ்வரத்துக்கு இறங்கிக்கும் நடுவில் உள்ள மண்ணை அள்ளக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா அந்த மண்ணை அள்ளுனா நம்ம தமிழ்நாடு ஓன்னு வளருமா. ஆனா அந்த மண்ணை அள்ளக்கூடாதுன்றாங்க, ஆத்து மண்ணை அள்ளலான்றாங்க. ஆனா என்ன செய்யக்கூடாது? அந்த மண்ணை அள்ளலாம், ஆனா நம்ம ஆத்து மண்ணை தாய அள்ளக்கூடாது. ஆனா நம்ம மக்கள் எதை செய்யணுமா அதை செய்ய மாட்டாங்களா, எதை செய்யக்கூடாதா அதை தாயா செய்யறாங்க. ராமநாதபுரத்துல எல்லாம் மழையே இல்லைன்னு புலம்பிட்டு இருக்காங்க. இந்த இருக்க மேலூர்ல மழையை காணாமல புலம்பிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஒவ்வொரு மனுஷனும் நான் பிளாஸ்டிக் பேப்பர் பயன்படுத்தினாலோ, இல்ல நான் ஆத்து மண்ணாலோ, இல்ல நான் குவாரியை உடைச்சாலோ, இல்ல நான் மரத்தை வெட்டினாலோ சுனாமி வந்து என்னையா பாதிக்க போகுது, பூகம்பம் வந்து என்னையா பாதிக்க போகுது அப்படின்னு ஒவ்வொரு மனுஷனும் நினைக்கிறதுனாலதான் நம்ம உலகின் அழிவு நோக்கியே போயிட்டு இருக்கு. ஐயா, சந்திர மண்டலத்துல தண்ணி இருக்குன்னு நாசா கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால நமக்கு என்ன பிரயோஜனம்? இந்த இருக்க சடையங்காட்டிலே தண்ணி இல்ல. இப்ப ஐயா, முன்னாடிலாம் எங்க ஊர்ல 10 அடி 15 அடி தோணாலே தண்ணி வந்துடும். ஆனா இப்பெல்லாம் 100 அடி 150 அடி தோணாலும் தண்ணி வர மாட்டேங்குது. நீங்க கையில வச்சிருக்கீங்களா செல்போனு, அது வெறும் செல்போன் கிடையாது, அது சிட்டுக்குருவிகளோட சவப்பெட்டி. என் தாத்தா சுதந்திரத்துக்காக போராடினாங்க, என் அப்பா சோத்துக்காக போராடினாங்க, நான் இனிமே படிச்சு முடிச்சுட்டு வேலைக்காக போராடுங்க, என் மகன் நாளைக்கு உசுருக்காகவே போராடுறேன். இந்த நிலைமை வேணுமா சார்? சார், நம்ம சந்ததி எல்லாம் நம்மள வாய் நிறைய வாழ்த்தணுமா இல்ல வயிறு நிறைய தூத்தணுமா? இந்த காக்கை தன்னோட வாழ்நாள்ல 30,000 விதைகளை விதைக்குமா? மனுஷங்க நாம ஒரு விதையாவது இதுவரை வச்சிருக்கோமா? ஐயா, நம்ம பூமி நல்லா இருக்கணும்னா இல்ல நாம நல்லா இருக்கணும்னா நம்ம எல்லாரும் கண்டிப்பா இயற்கையை காதலிச்சே ஆகணும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்ன உன் பேரு? மணிகண்டன். என்ன வகுப்பு படிக்கிற? 7th. எந்த ஸ்கூல்ல படிக்கிற? தேப்பிர்த்தோ மேல்நிலை பள்ளியில படிக்கிறேன் சார்.